அனைத்து மக்கள், மிக முக்கியமாக ஆம்பூர் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து இப்போ வந்து ஆம்பூர் இமானுவேல் லுத்தரன் திருச்சபை பாரிஷ் ஹால் வந்து நடந்து கொண்டிருக்குங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, வித்தியாசமான ஒரு விஷயங்க. வாங்க அது என்னன்றது உள்ளுக்கு போகணும். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்போ வந்து நின்று கொண்டிருப்பது நூற்றாண்டு கண்ட ஆம்பூர் இமானுவேல் திருச்சபையோட வளாகத்தில். அதனோட பாரிஷ் ஹாலில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக ஓய்வு பெற்ற ஆம்பூர் கன்காடியா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றியவர்களுக்கான ஒரு ரீயூனியன் ஈவெண்ட்டாக அது வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான முதலாக வித்தியாசமான ஒரு முயற்சி. ஏறக்குறைய இதில் வந்து ஒரு 60 நபர்களுக்கு மேலே வருவாங்கன்னு அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விஷயம், அந்த ஈவெண்ட் தான் இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கேன். பாருங்கள், அதுக்குள்ளே தான் போகிறோம். நாம் அது வந்து ஒரு ஏதேன் தோட்டத்தை இப்போ கேள்விப்பட்டிருப்போம். பாருங்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அங்கே அமர்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஒரு ஓய்வு பெற்ற அதுதான் ஜேபஸ் செஞ்சுக்கணும். அவர் தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதில் வந்து மிக முக்கியமாக வந்து முன்னாள் இந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எல்எஸ் மோகன்தாஸ், திருமதி இந்திரா பிரியமா மோகன்தாஸ் அவங்க, திருமதி மெர்சி ஜேபஸ் அவங்க யார் வந்திருக்காங்கன்ட்டு பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இந்த காலையில் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி தாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அது ஒரு அருமையான ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பணியாளர்கள் எல்லாம் வந்து ஆம்பூர் கன்காடியா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றியவர்கள். ஜெயஸ்வீட் சார், ஜார்ஜி சார், தேசாய் சார், இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு அந்த ஒரு யூனியன் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஜெயபஸ் சார் தான் வந்து முன்னின்று பண்ணிவிட்டார். முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் எல்எஸ் மோகன்தாஸ் சார், இந்திரா மேடம், பெசி டீச்சர், இவர்களெல்லாம் பணியாளர். ஏறக்குறைய வந்து இதில் வந்து ஒரு 60 நபர்கள் வந்து கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து இப்போ நேரம் வந்து சரியாக வந்து ஒரு 10:30 மணி, சரியாக 11 மணி அளவில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதுதாங்க ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. இது இன்னும் சொல்ல போனால் எப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், அது மாதிரி வந்து இவர்களுக்குள்ளாக தங்களை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீயூனியன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஏறக்குறைய எல்லாம் வந்து 85-90 வயதை கடந்தவர்கள் முதல் 60 வயது உள்ளவர்கள் வரை வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி. இன்னும் பலர் வந்து வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய இதில் வந்து ஒரு 30 நபர்களுக்கு மேலே வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தந்தையார் கூட இந்த பள்ளியில் பணியாற்றுவர் என்று இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். இதுதாங்க தெய்வட்டு தாங்க இந்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு நிகழ்ச்சி. அனைவரையும் வாழ்த்துவோம். வருங்கால சந்ததியர்கள் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் வந்து மனதிற்கு இதமாகவும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக காட்சியளிக்கிறது. வாழ்த்துவோம். நன்றி. மக்களின் நலனுக்காக மீரா டைம்ஸ் தாக்குமார் ஆம்பூரில் இருந்துங்க. பலர் வந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இவர் சுபானந்தராஜ் சார் நினைக்கிறேன். வாங்க ராணி மேடம், வாங்க உள்ள வாங்க. ராணி டீச்சர் தானே? டீச்சர், ஓகே போங்க. ஜபத்தோடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காட்சிங்க. ஆரம்ப ஜபம் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி போயிட்டு அருள் டேவிட் சார் தான் வந்து அந்த ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி. இளமாறன் சார், ஜெயனியன், இன்னும் நிறைய அவர்கள், பால் கிருபாகரன் சார், ஞானசெல்வன் சார், அவங்கெல்லாம் இந்த அருள் டேவிட் சார் தான் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி. ஜார்ஜ் சார் வந்தார், தன்சிங் சார், ஒரு ஜெயஸ்வீட் சார், இந்த சில்வா டீச்சரு, புஷ்பா டீச்சரு, அவர்களெல்லாம். ஏன்னா இந்த பள்ளியில் வந்து நானும் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். ஏன்னா 1984 நாங்கள் இங்கே வந்து மாணவர்கள். ஏறக்குறைய அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆசிரியர்களாக இருந்தார்கள். இந்த பகுதியில் பாருங்கள், தேசாய் சார், வால்டர், அதாவது இமானுவேல் திருச்சபையோட செயலராக இருந்த வால்டரு போன்றவர்களெல்லாம் அமர்ந்து கொண்டு அது ஒரு காட்சி பார்த்தீங்க. பண்ணிங்க ஆசிரியர் பெண்மணிகள் இருக்காங்க. சில பேர் வந்து எனக்கு தெரியலைங்க. இதுதாங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க.
பணியாளர்கள் கூட ஓய்வு பெற்றவர்கள் செல்வகுமார் அண்ணன், டேனி அண்ணன், ஞானசீலன் சார், பால் கிருபாகர் சார், சன்னி அண்ணன் போன்றவர்களெல்லாம் அவர் சுபானந்தராஜ், சுபாஜான் சுபாஜான் அப்படியா அவர் தமிழாசிரியர், அவர்களெல்லாம் கலந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு ஏசுடையான் அவர்கள் ஏறக்குறைய அவர் 85+ போயிருக்குன்னு நினைக்கிற வயது புலவர் ஏசுடையான். அதாவது இந்த வர்ணம் அந்த ஒரு ஆர்வத்தோடு திருமதி வந்து கொண்டிருக்கிற காட்சி. முன்னாள் திருமதி ராஜகம்பீரம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சி. இப்போ வந்து அவங்க பள்ளியோட தாளாளராக இருக்கிறாங்க. பாருங்க, இளமரம் சார் அவர் தாங்கியவர்களை வந்து கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு வருகின்ற அது ஒரு காட்சி. ஏறக்குறைய 60 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்து ஜெயபிரசாருக்கு நினைவு தெரிஞ்சிருந்து அவர் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 40 பேர் மறித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவராக ஆசிரியர் பணியாற்றியவர்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கிறார்கள். முடியாத அந்த சூழலில் கூட ஏறக்குறைய இன்னைக்கு வெயிலோட தாக்கம் வந்து 105, 106 டிகிரி பகுதியில் வந்து நிலவி கொண்டிருக்கிற சூழலில் வந்து வராங்க. ரெட் ரோஸ் அமைப்பை சேர்ந்த திரு எடின் பணியாளர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் வந்து கொண்டிருக்கிற காட்சி தாங்க. இப்படி பாருங்கள், இதனோட இன்விடேஷன் தாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த ஜெயபிரசாத் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி.